உத்தரகாண்டில் மேகபிடிப்பு பயங்கரம், 70 பேர் மண்ணில் புதைந்தனர். அது எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்பா நான் இதுவரை சுனாமி பார்த்திருக்கேன், ஆனா அதே மாதிரி இது அவ்வளவு வேகம், அவ்வளவு தண்ணி. புதுக்கடை அருகே மது விற்ற முதியவர் கைது. அஞ்சாவதுல ஒரு 3 பேர் கடை போட்டு வித்துருக்காங்க. அவங்கள எப்போ வந்து கைது பண்ணுவாங்க? வித்தாவத்துட்டு போயிட்டு நமக்கு என்ன வந்துச்சுங்க ஐயா. கடமையில் ராஜா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் கடை போட்டுருக்காரு. ஜேம்ஸ் ஒருத்தர் கடை போட்டுருக்காரு. கொஞ்சம் மேக்க தள்ளி பெரிய ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் மேக்கூட ஒருத்தர் கடை போட்டுருக்காரு. இவனை கொன்னிடலாமா? எதுக்கு பாக்குறது? அவர் ஒயின் ஷாப் சொல்லிட்டு இருக்காரு. இங்க முதியோர்லாம் போட்டிருக்கு. ஆமா, அங்கேயும் முதியவர் தான் இருந்தார், ஒரு கிழவர் தான் இருந்தாரு. ஏன்னா சீனாவில் 7000 பேருக்கு சிக்கன் குனியா பாதிப்பு. சீன பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்கா எச்சரிக்கை. இந்த சீன மக்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். சிக்கன் குனியா வராம இருக்க என்ன செய்யணும்? சிக்கன் சாப்பிடும்போது குனியாம சாப்பிடணும். நான் அப்பவே சொன்னேன், நீ வீடியோ எடுக்க கேட்டீங்களா? வேலை பாப்பா நல்லா இருக்கு, லாஜிக் இல்லைனாலும் நல்லா இருக்கு. ட்ரம்பின் 25% வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு 67 லட்சம் முட்டை ஏற்றுமதி நிறுத்தம். நம்ம முட்டை அனுப்பலாம்னா நமக்கு நஷ்டம், அவங்க முட்டை சாப்பிடலாம் அவங்களுக்கு கஷ்டம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? நாகை அருகே பொது மக்கள் விரட்டிய போது குளத்தில் குதித்து தப்ப முயன்ற பைக் திருடன் நீரில் மூழ்கி பலி. அவன் பைக் ஓட்ட கத்துக்கிட்டான், ஓடுறது கத்துக்கிட்டான், எல்லாம் கத்துக்கிட்டான். ஆனா விரட்டும் போது நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டான். சரி, ஒரு கதை உண்டு சொன்னா ரொம்ப நேரம் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் போறேன்பா. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு தோணுதா? உடனே நம்ம குமரி ஃபன்மன் யூடியூப் சேனலுக்கு வாங்க, ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.